உயர்கல்வியில தமிழ்நாடு இந்தியாவில் ஃபர்ஸ்ட். என்ன மாற்றங்கள் கொடுக்க போறீங்க? ஹெல்த்ல இந்தியாவில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். என்ன மாற்றங்களை கொடுக்க போறீங்க? பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு டாப்ல இருக்கும். என்ன மாற்றங்களை கொடுக்க போறீங்க? வெறும் வார்த்தையில் மாற்றம் என்று சொல்வதற்கு பதிலாக கல்வியில, மருத்துவத்துல, தொழில்துறையில, மின்சார வாரியத்துல இந்த மாற்றத்தை கொடுக்க போறோம், இது எங்களுடைய ஸ்டாண்ட், இது எங்களுடைய பாலிசின்னு சொன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்கலாம், மக்களும் தெரிஞ்சுக்கலாம். அதனால தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை இன்று மின்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கை கடந்த 5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களை அச்சடித்து வெளியிட்டிருக்கின்றார். அதில் நாங்கள் 5 ஆண்டுகள் செய்த மிக சிறப்பான பணிகள், எங்களுக்கு வழிகாட்டிய கழக தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொடுத்த தைரியம், ஊக்கம், நிதி, அத்துணை வளர்ச்சிகளையும் உள்ளடக்கிய அந்த வெள்ளை பேப்பர். அந்த வெள்ளை பேப்பர்ல எவ்வளவு இழப்புகள் என்பதையும், நாங்கள் எவ்வளவு குறைத்திருக்கிறோம், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், என்ன கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றோம், என்ன புதிய திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறோம் என்பதையெல்லாம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இனி வரக்கூடிய ஆண்டுகளில் அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை வெளிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும். தயவு செய்து கடந்த திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பணி நியமனங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு நீங்கள் ஏதோ செய்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம், ரீல்ஸ் போட வேண்டாம். ரியலா இருக்கு. இப்போ ஊழியர்கள் பற்றாக்குறையினால முடியாது, அதை செயல்படுத்த முடியாது நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு அமைச்சர். நீங்க அதை சரியான காரணமா? அது சரி, அதோட உன்னை மட்டும் ஆட் பண்ணுங்க. மின் கட்டணம் உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய மின்சாரத்துறை இருக்கக்கூடிய இப்போ நிதி நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படாமல் நடத்த முடியுமா? உங்களோட கருத்து. ஒரு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணம் உயர்த்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிற இடம் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான். மின்சார வாரியத்துக்கு அவங்க ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவுகளை போடுவாங்க. நீங்க இவ்வளவு இந்த வருஷம் ஏத்தி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஒன்னு அரசு அது ஏத்தணும், இல்லைன்னா அரசாங்கம் அதுக்கான நிதியை கொடுக்கணும். நாங்க இந்த வருஷம் ஏத்தல, அந்த ஏற்றக்கூடிய சுமைகளை அரசாங்கம் மின்சார வாரியத்துக்கு ஏத்துக்கிட்டு நாங்க நிதிகளை கொடுத்துறோம்னு சொல்லணும். இதுதான் வழக்கமான நடைமுறை. இவங்க ஏத்தலன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான நிதிகளை தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து, முதலமைச்சர் இருந்து இந்த மின்துறை அமைச்சர் கேட்டு பெறுவாரான்னு பார்ப்போம். அதாவது சார், நாங்க ஏற்கனவே சொன்னோம், அதாவது மாதாந்திர கணக்கீடு என்பது ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்தோம். போனோம் திராவிட மாடல் ஆட்சியில் டெண்டர் எல்லாம் கோட் பண்ணி பிரைஸ் பிட்லாம் ஓப்பன் பண்ணல. டெண்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. டெண்டர் ஓப்பன் பண்ணாம இருக்கு. இந்த அரசாங்கம் அதுக்கு சில சாக்கு போக்கெல்லாம் சொல்றாங்க, 30,000 கோடி தேவைப்படுது அப்படின்ட்டு. சார், நீங்க ஒரு வளர்ச்சி வேணும்ல. எந்த ஒரு வேலையுமே நீங்க iPhone 16 வாங்கினா அடுத்து 17 வரும், வரதானே செய்யும். 17 வந்துருமேங்கிறதுக்காக 16 வாங்காம இருப்பீங்களான்னு கேட்கிறேன். ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா ஒரு கருத்தை சொன்னார். சிம் கார்டு போடணும், அடுத்து இன்னொரு டெக்னாலஜி வந்துட்டா இது என்ன பண்றது, இது என்ன பண்றதுன்னு. அடுத்து இன்னொரு லேட்டஸ்ட் மாடல் வருதுங்கிறதுக்காக இந்த மாடலை யாரும் வாங்காம இல்லையே, யாரும் பயன்படுத்தாம இல்லையே. இப்ப வரக்கூடிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மேம்படுத்திக்கணும். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கமான ஒண்ணு. அதனால அவங்க ஸ்மார்ட் மீட்டர் போடுறேன்னு சொல்லணும், இல்ல போடலன்னு சொல்லணும். 30,000 கோடி கூடுதலா செலவு ஏற்படும், அதனால நாங்க பார்த்துட்டு அப்புறம் செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் உத்தேசித்து, எங்களுடைய திராவிட மாடல் அரசு உத்தேசித்து ஸ்மார்ட் மீட்டர் போட்டது பிறகு மாதாந்திர கணக்கீட்டுக்கான அந்த பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். இந்த அரசு அதை எப்படி முன்னெடுக்கிறாங்கிறத எல்லாமே வெளிப்படைத்தன்மையா இருக்கு, எல்லாமே ஆன்லைன் சொல்றீங்க. பட் டெண்டர் போறவங்க எல்லாமே எப்படி சார் ஒரே ரேட்டை கோட் பண்ண முடியும்? சார், அதாவது 2020-21 கூட ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் போன அதிமுக ஆட்சியிலே டெண்டர் போட்டிருக்காங்க. அதாவது L1, L2 இவங்க எல்லாம் ஒரே விலை புள்ளிகளை கோருகிறார்கள் என்பது நமக்கு முக்கியம் இல்லை. அவங்க எப்படி வேணாலும் கோட் பண்ணலாம். அதற்கு பிறகு அவர்களை அழைத்து எவ்வளவு ரேட்டு குறைக்கிறாங்க அப்படிங்கறதான். L1 ஒருத்தர் இருப்பாங்க, L2 25 பேர் இருப்பாங்க, L2 25 பேர் இருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க. அப்ப அந்த L2 L1 ரேட்டை மேட்ச் பண்ணா அந்த 25 பேர்த்துக்கும் அவங்களுக்கான PO ஆர்டர் கிடைக்கும். ஒரு 2000 டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்னா ஒருத்தரே 2000 சப்ளை பண்ண மாட்டாங்க. ஒருத்தருக்கே அந்த ஆர்டர் கொடுக்க முடியாது. யாரெல்லாம் டெண்டர் அட்டன் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அந்த ரேட்டு பிரைஸ் குறைச்சு ஒத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரிச்சு கொடுப்பாங்க. ஒருத்தர் 100 எடுத்துக்குவாரு, ஒருத்தர் 200 எடுத்துக்குவாரு, ஒருத்தர் 500 எடுத்துக்குவாரு. அவர்களுடைய அவங்க எவ்வளவு சப்ளை பண்ண முடியுமோ அந்த திறனுக்கு ஏற்ப அவங்க அந்த உத்தரவு வாங்குவாங்க. அதனால கடந்த காலங்களில் இது போன்ற நடைமுறைகள் இருந்திருக்கின்றன. இது மாதிரி L1, L2 எல்லாமே ஒரே ரேட்டை கோட் பண்ண வரலாறுகள் இருக்கின்றன. அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. அதனால அதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை குறைச்சிருக்காங்களா, விலை கூட இருக்கா, மற்ற மாநிலங்களை விட கூட இருக்கா, இதுல ஏதாவது தவறு நடந்திருக்கா, இதுதான். இதுக்குதான் இத்தனை கமிட்டி இருக்கு, இத்தனை அதிகாரிகள் இருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் ஆடிட் இருக்கு.
இதுல எல்லாம் நடக்காத இந்த அமைச்சர் கண்டுபிடிச்சு ஏதோ தவறு நடந்திருக்கு 44,000 மின்மாற்றிகள். தயவு செஞ்சு அவரு ரெண்டுக்கான கண்டிஷன் இருக்கு, இது ரெண்டையும் அவர் ஒப்பிட்டு பார்த்து பொதுவெளியில சொல்லணும். சரி, இப்போ டெண்டர் ஆன்லைன்ல தான் கோட் பண்ண போறோம்னு சொல்றாரு. ஏற்கனவே ஆன்லைன்ல தான் அது இருக்கு. டிஎன்பிசி மூலம் தான் ஆட்களை தேர்வு செய்ய போறோம்னு சொல்றாரு. ஏற்கனவே டிஎன்பிசி மூலம் தான் தேர்வு பண்ணாங்க. அதிமுக ஆட்சியில மின்வாரியமே தேர்வு நடத்தி பொறியாளர்களை தேர்வு பண்ணாங்க. அந்த திமுக ஆட்சி டிஎன்பிசிங்கிற முறையை மாற்றினீங்க. அதே இதை புதுசா சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில பண்றது 2011 இருந்து 21 வரை அதிமுக ஆட்சியில நடந்த மின்விசை திட்டங்களை பத்தியோ அதை பத்தி வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்டு பேசல. இந்த 5 வருஷத்தை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது இந்த 34,000 கோடி இழப்பை பத்தி ரொம்ப பெருசா பேசுறாரு நீ கேட்ட மாதிரி. அந்த 56,000 கோடி இழப்பு 58,000 கோடி பத்தி ஒன்னும் பெருசா பேசல. அப்படியே ஒரு வரியில அதை ஒரு வார்த்தையில கடந்து போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, அவருடைய எண்ணங்கள் திமுக மீது பழி போடணும், திமுக 5 வருஷம் திமுக அரசின் மீது பழி போடணும், திமுக ஏதோ ஒரு தவறுகள் நடந்து விட்டதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அதுக்கான முயற்சிகளை தான் இன்றைய தாவேக அரசு எடுக்குது. அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. நான் தான் இப்ப முன்னாடி சொன்ன, நான் சோலாரா இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் அவங்க சொல்றதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும், நாங்க சட்டப்படி சந்திப்போம்னு சொல்லியிருக்கோம். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல அது மாதிரி தவறுதலா சொன்னா, ஆதாரம் இல்லாம சொன்னா நிச்சயமாக நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், பொறுத்திருக்க மாட்டோம், சட்டப்படி சந்திப்போம். முதலமைச்சருடைய பதிலுரையில மின்வெட்டை பத்தி பேசும்போது சிலர் வேண்டுமென்றே சூழ்ச்சி செய்து இந்த மின்வெட்டை ஏற்படுத்துறாங்கன்னு அந்த ஒரு பேச்சை பேசினாரு. அதுக்கு உங்க பதில் என்ன? இப்ப இருக்கக்கூடிய மின்வெட்டுக்கு அவங்க அரசியல் காரணம் வைக்கிறாங்க. இப்ப நடைபெறக்கூடிய மின்வெட்டுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? நிர்வாகத்துல பியூஸ் கேரியர் திருட்டு போறது, சில கருப்பாடுகள் இருக்குது அப்படிலாம் சொல்றாங்க. அதாவது மின்வாரியத்தில் பணிபுரியக்கூடியவர்கள்ல கருப்பாடுகள் இருக்குனாரு, அப்புறம் 1% கருப்பாடுனாரு. 100% இருக்கிற இடங்கள்ல 1% கருப்பு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? 100 பேர் வேலை செய்யற இடங்கள்ல ஒருத்தர் தவறு பண்ணா யார் அந்த தவறு பண்றான்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, துறையினுடைய கடமை. அப்ப நான் முன்னாடி சொன்னேன், இரவு பகல் பாராம மழை வெயில் பார்க்காம நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்க மின்வாரியத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் அதிகாரிகள். இப்ப அவங்கள கருப்பு ஆடுன்னு குற்றம் சொல்றாரு. இப்ப அவங்கள வச்சுதான் நம்ம அந்த மின் விநியோகத்தை செய்யறோம். இப்ப அந்த கருப்பாடுகளை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க முடியலன்னா அப்ப அவர் சொன்னது தவறு. அவர் தவறான கருத்தை பொய்யான கருத்தை முன் வச்சிருக்காரு. அது ஒண்ணு. இப்ப சட்டமன்றத்துல நாங்க சொன்னோம், பியூஸ் கேரியர் திருட்டு போச்சுன்னு ஒரு கருத்தை சொன்னார். பகல்ல திருட்டு போன வீடியோவுக்கு இரவுல மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னோம். இப்ப நான் சொன்னேன், பெரம்பூர்ல 260 RMU போட்டிருக்கிறோம் போன 5 வருஷத்துலயும் சொன்னோம். ஆக ஒரு அரசு அமைந்தவுடன் அந்த அரசினுடைய அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து ஆய்வு கூட்டங்களை நடத்தி எப்படி அந்த துறை செயல்படுகிறது, எப்படி மின் விநியோகம் நடைபெறுகிறது, எங்கெங்கே தவறுகள் நடைபெறுகின்றன, அந்த மின் விநியோகத்தில் எங்கெங்க பாதிப்புகள் இருக்கு, அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை செய்ய வேண்டியது அந்த துறையினுடைய அமைச்சர். நான் சட்டமன்றத்தில் கேட்டேன், இது வரைக்கும் நீங்க மீட்டிங் நடத்தலன்னு சொன்னேன். துறையினுடைய விநியோகத்திற்கான அந்த பணிகளை செய்யக்கூடிய அதிகாரிகளுடைய அலுவலருடைய கூட்டத்தை நீங்க நடத்தலன்னு சொன்னேன். நாங்க பொறுப்பெடுத்த மண்டலங்கள் வாரியாக போய் நேர்ல சம்பந்தப்பட்ட ஏஇ வரைக்கும் அழைச்சு பேசி என்ன தேவை இருக்கு, எப்படி இருக்கு, என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டு வாங்கி அவங்ககிட்ட மைக் கொடுத்து பேச வச்சோம். கருத்துக்களை நாங்க குறிச்சோம். இங்க அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தோம். நீங்க 40 நாள் ஆயிருச்சு 45 நாள் ஆயிருச்சுங்கிறீங்க. என்ன ஆய்வு கூட்டங்களை நடத்துறீங்க? இப்ப நான் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லிருக்கணும்ல. இத்தனை ஆய்வு கூட்டங்களை நடத்தியிருக்கோம், இத்தனை சிஇ மீட்டிங் நடந்திருக்கு, இத்தனை எஸ்சி மீட்டிங் நடந்திருக்கு, இத்தனை இஇ மீட்டிங் நடந்திருக்கு, இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அப்ப அப்படி ஒரு கூட்டம் நடந்திருந்தா உங்களுக்கு பத்திரிகை ரிலீஸ் வந்திருக்குல்ல, செய்தி பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருப்பாங்கல்ல. நாங்க இந்த கூட்டங்களை நடத்தணும், இந்தாங்க பிரஸ் ரிலீஸ் உங்களுக்கு, இந்த கூட்டத்தில் அமைச்சர் இதெல்லாம் வலியுறுத்தினாருன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்ப எதுவுமே நடக்காம, எதையுமே களத்துக்கு போய் பார்க்காம அவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும்னா, நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும்னா, அவர் மின்வாரியத்துக்கு செல்வதெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் பூத கண்ணாடி போட்டு தேடிட்டு இருக்காரு. என்ன தேடிட்டு இருக்காரு? பூத கண்ணாடி போட்டு லென்ஸ் வச்சு தேடிட்டு இருக்காரு. ஏதேனும் கடந்த திமுக ஆட்சியின் மீது தவறுகளை கண்டுபிடிக்க முடியுமா, குற்றம் சாட்ட முடியுமா, பழி சொல்ல முடியுமா அப்படிங்கறத தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் இல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாசம் அல்ல, இன்னும் 10 வருஷம் அவர் தேடினாலும் மின்சாரத்துறையில் எந்தவித தவறுகளும் நடக்கல.
நடக்கும். அப்ப நாங்க விடல, முதலமைச்சரும் விடல. மிக வெளிப்படைத்தன்மையோட மின்சார வாரியம் செயல்பட்டு சட்டமன்றத்துல முதல்வர் விஜய் குட்டி கதை அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து பெரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதை குறித்து இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்கும்போது அது அரசியல் ரீதியான விமர்சனம் தான், அது சட்டமன்றத்துல பேசாம வேற எங்கேயும் பேசுவாங்க, திமுக அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சார், சட்டமன்றத்தில் நடந்ததுக்கெல்லாம் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் வெளியில வந்து அப்பயே அதுக்கான எங்களை பேச வாய்ப்பு கிடைக்கல, அப்பயே பதில் சொல்லிட்டாங்க. அதனால அதுக்குள்ள நம்ம போனோம்னா இன்னைக்கு எடுத்துக்கிட்ட நோக்கம் மாறிடும். ஒயிட் பேப்பர் அதுக்கான ஆன்சர் இது ரெண்டும் மாறிடும். கருத்து வேற பக்கம், அரசியல் பக்கம் திசை திரும்பிடும். நான் இறுதியா உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதாவது 58,000 கோடி 5 ஆண்டுகளில் மின்சார வாரியம் நஷ்டம் இழப்பு என்ற சூழலை கடந்த ஆண்டு 933 கோடி ரூபாய் அளவிற்கு குறைப்பதற்கு முழு முதல் காரணம் எங்களுடைய கழக தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான்.